வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அன்பை தகவலை தந்துட்டுருக்கோம், ஆதரவு கொடுங்க. ராஜீவ் சக்கரவர்த்தி தேர்தல் ஆணையர்கிட்ட இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கொடுத்த ஒரு டேட்டா, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸுடைய டேட்டா அனலிஸ்ட் கொடுத்த அந்த பென்ட்ரைவ் இன்னைக்கு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு பக்கம் சரத்பவார், கெஜ்ரிவால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் சிங்வி, இவங்க 3 பேரும் சரத்பவார் வீட்டில் நேற்று சந்திச்சிருக்காங்க. அடுத்த பிளான் என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளோ அலருது? ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள்ட்ட போய் கொடுத்த டேட்டாவில் என்ன இருக்குது? இன்னும் குறிப்பாக சொன்னால் மகாராஷ்டிராவில் மீண்டும் ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை நாங்கள் பண்ண போகிறோம். ராகுல் காந்தியை வச்சு இவிஎம்முக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ண போகிறோம். இந்த டேட்டா சொல்கிற விஷயம் என்ன? 40 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டு. ஆனால் 75,000 வாக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. எப்படி? 4.3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆனால் 13% ஆகிருக்கிறது. எப்படி? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 58.33, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 65.2. எப்போ? சாயங்காலம் தேர்தல் முடிஞ்ச உடனே 5 PM, தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் நெட்டில் வெளியிட்டிருக்காங்க 58.33. அப்புறம் 11:30 நைட்டு 65.2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 66.05. இது எப்படி வருது? இது சாத்தியமே இல்லையே. 7.6 மில்லியன் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. இது சங்கிலி, அப்புறம் ராஜ்கோட் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 25,000 வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி ஆதாரத்துடன் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காரு. இது இன்றைக்கி தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்படுது. இதற்கு முன்பு நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றிலாம் பேசியிருக்கோம். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போல்லாம் டேட்டா எல்லாம் பேசுவாங்க, டேட்டாவோடையே பேசியிருக்காங்க. 40 லட்சம் எப்படியா 75 ஆச்சு, பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவரை பதில் இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கபில் சிபில் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களை பார்த்தாலும் பார்ப்பார், அதற்குரிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை பிஜேபிக்கு மட்டுமில்லை, பிஜேபிக்கு ஏன் சொல்கிறேன்னா பிஜேபி தானே பண்ணுறது, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மை மீதான ஒரு பெரிய தாக்குதல். இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆகணும். அந்த சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க விவிபேடை வச்சு 1400 பூத்தில் எண்ணோம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் தப்புன்னு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க 1400 இடத்துல எந்த இடத்துல எண்ணாங்க, யாரை வச்சு எண்ணாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. சரத்பவாரும் சொல்லிட்டாரு, காங்கிரஸும் சொல்லிட்டாரு, உத்தவம் நாங்களாம் ஆளே அனுப்பலங்கிறாங்க. இவங்க ஆளே அனுப்பாத போது தேர்தல் ஆணையம் யாரை முன்னால் வச்சு பண்ணாங்கிற பெரிய வாதம் இருக்குது. குறிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி சரத்பவார் அவர்கள் அவருடைய வீட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அபிஷேக் சிங்வியும் பேசினது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ என்ன நடந்திருக்குது? சரத்பவார் வரான்னு முன்னாடியே சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காரு, அபிஷேக் சிங் வந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் சேர்த்து? இந்தியா கூட்டணியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும், மாபெரும் மக்கள் புரட்சியாக வெடிக்க வேண்டும். இதுதான் திறமை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மேற்கு வங்க நம்ம மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த தேர்தல் சாதாரணமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. ஏன்னா சாதாரணமாக ஒரே நாள் அந்த விஷயம் சொல்லுவாங்க, அதாவது தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை அப்படிம்பாங்க. அடுத்த நாள் மறந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இது தொடராத ஒரு பெரிய ஒரு தீ பற்றி எல்லா இடத்தையும் பரவுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கவாடா, அங்கே மக்கள் போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலாப்பூர், அங்கேயும் மக்கள் போராட்டம் நடந்தது. அப்புறம் தூளா, அங்கேயும் மக்கள் போராட்டம் நடந்தது. இப்போ சங்கிலி, ராஜ்கோட் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தை அப்படியே கட்டி மேலே கொண்டு போகிறது யாருன்னா சரத்பவார். சாதாரணமாக ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்கும்போது இவரால் இது முடியும்னு நம்ம சிலது நினைப்போம். சரத்பவாருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அது போராட்ட வாழ்க்கை. இன்னொன்று மும்பையின் ஒரு அடையாளம். அவர் ஒரு விஷயத்தை தொடுறாருன்னா சாதாரணமாக அந்த விஷயத்தை கோட்டை விடுற மாதிரி தொட மாட்டார், வேல்யூபிள் பாயிண்ட்டை தான் தொடுவார். சும்மா அதை 19க்குள்ளே இப்போ நீங்கள் நானா பட்டேல் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் தலைவர், நம்ம அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சரத்பவார் பேசுகிறாருன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சரத்பவார் அவர்கள் போய் இன்றைக்கி டெல்லியில் உட்காந்து இந்த இவிஎம் பற்றி ஒரு மீட்டிங் போடுறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய அனுபவம் இருக்குது. இது நிற்குமா நிற்காதான்னு அவருக்கு தெரியும். அவருக்கே பல வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஃப்ரெண்டு. நம்ம தமிழ்நாட்டுக்காக வாதாடுறாரு, எடப்பாடிக்கும் வாதாடுறாரு, ஸ்டாலினுக்கு வாடுறாரு. அப்படிப்பட்டவர் நிறைய முகுல் ரோஹித்துக்கு அவரும் பழக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராஜீவ் சந்திரசேகர்கிட்ட இந்த பென்ட்ரைவ் கொடுத்ததுனால என்ன பெரிய பிரச்சனை வரும்? இப்போ ராஜீவ் சந்திரசேகர்கிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி டேட்டா அனலிஸ்ட் கொடுத்துட்டாரு பென்ட்ரைவை. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா தேர்தல் ஆணையமே மாட்டிக்கிச்சு. ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் அந்த மிச்சம் 2 பேர் இவங்க கொடுத்த டேட்டா எப்படி அவங்க கேட்குற மாதிரி எப்படி 40 லட்சம் 75 லட்சம் ஆச்சு அப்படிங்கிறது இதுவரை பதில் இல்லை.
இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போச்சுன்னா, ஐயா இவங்க கொடுத்தது 40 லட்சம், 75 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? அதுவும் குறிப்பாக ஏற்கனவே இது சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் யார் வாக்களித்தார்களோ அவர்களில் 2.5% மாணவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது. இது தேர்தல் ஆணையம் எப்படி அவங்களெல்லாம் தூக்குச்சு? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. முக்கியமான விஷயம், எப்படி 58% இருந்த 5 மணிக்கு இருந்தது அடுத்த நாள் 66% ஆச்சு. இது தேர்தல் ஆணையம் ரெக்கார்ட். இதையும் தாண்டி நிறைய விஷயம் போக சொல்லுது. அதாவது என்னன்னா 118 தொகுதிகள், 25,000 ஓட்டுகள், ஒரு தொகுதிக்கு 25,000 ஓட்டு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க? 102 தொகுதி கொடுக்குறாங்க. இந்த 102 தொகுதியில் 118 இவங்க டேட்டா இது 25,000. அதுவும் குறிப்பாக இந்த 118 102 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது. அதில் 58 தொகுதிகளில் மாபெரும் முறைகேடு. ஏன்னா அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் எகிரி இருக்குது. அப்போ 118 தொகுதியில் இவ்வளவு உரிய குளறுபடி நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 110க்கு தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல முடியாது. இப்போ இது எங்கே கொண்டு போய் என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்து என்ன நடக்கும்? மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சிடலாமா? அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அப்போ என்ன நடக்கும்? மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை எப்படி இந்த எஸ்பிஐயை உச்சநீதிமன்றம் டீல் பண்ணச்சோ, வெளிப்படைத்தன்மை வேணும்னு டீல் பண்ணி அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களோ, இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. வரக்கூடிய டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பீகார் தேர்தல், இதிலெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக இப்போ இருக்க மாதிரி நடத்திட முடியாது. கெஜ்ரிவால் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்காகடாடுறா? அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டெல்லி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவுடைய பீகார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய முனிசிபல் தேர்தல். இப்போ என்ன சொல்கிறாங்க? நடந்துச்சு. முனிசிபல் தேர்தலில் எங்களுக்கு சரியான நீதி வழங்கணும். முனிசிபல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடத்துவது இதில் வைக்க வேணாம், இது இவிஎம்மில் நடத்தாதீங்க. இந்த டேட்டாவுக்கு இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடிங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மை இருக்குங்கிறீங்க. இந்த 40 எப்படி 75 ஆச்சுங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இருக்கிற பாப்புலேஷனே கம்மி. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மொத்தமாக இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் நம்ம நிதி கொடுக்குறோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுப்போம். கடைசியாக 1973 எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எடுக்கல. 2011 ஒரு டேட்டா இருந்தது. கடைசியாக மும்பை மகாராஷ்டிராவில் இந்த டேட்டா ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னா, எவ்வளோ பேர் வாக்களிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அந்த வாக்களிக்கிறதுல இறந்துட்டாங்க, அந்த வாக்களிக்கிறதுல அப்படின்னு கிராமப்புறத்தில் எவ்வளோ, நகர்ப்புறத்தில் எவ்வளோ, இதெல்லாம் அந்த சராசரி மாத வருமானம் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா பல மடங்கு மக்கள் தொகை ஏறி இருக்குது. அப்போ குடும்ப கட்டுப்பாடு மற்ற ஸ்டேட்லலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது யூபியில் தான் அதிகமாக போயிட்டுருக்குது, பீகாரில் அதிகமாக குழந்தை பேர். அப்போ மகாராஷ்டிராவில் எப்படி இவ்வளோ பேர் வாக்காளர்கள் வந்தாங்க? புதுசாக பிஜேபி 2014 வந்ததுக்கப்புறம் வராங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இவ்வளோ விஷயங்களை தாங்கி தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட போயிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வசமாக மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணும் தேர்தல் ஆணையம்? இல்லைங்க, நாங்கள் விவாதித்துட்ருக்கோம், விவாதித்து ஒரு முடிவை சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் சொல்கிற வார்த்தை எப்படி எஸ்பிஐ சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 3 மாதம் எங்களுக்கு காலக்கெடு கொடுங்க, ஏங்க நாங்கள் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றோம். உடனே உச்சநீதிமன்றம் சஞ்சீவ் கண்ணா என்ன சொல்லுவார்? எதுக்குங்க 3 மாதம்? அதை டேட்டா தான் வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் இல்லை, 3 நாளில் கொடுங்க பார். இதே மாதிரி தான் எஸ்பிஐக்கு கேட்டது, அதே ஃபார்முலா. எஸ்பிஐக்கு கேட்ட இந்த ஃபார்முலா யார்? துஷார் மேத்தா ஆஜராவார். யாருக்கு? மத்திய ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜராகி என்ன சொல்லுவார்? ஐயா ஒன்றும் இல்லையா, நான் பண்ணிடுவேன்யா, பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நாளைக்கு எனக்கு வைக்காதீங்க, ஒரு 2 நாள் கழித்து வைங்க. 2 நாள் கழித்து வரும்போது என்ன சொன்னாங்க? இதே மாதிரி துஷார் மேத்தா வரமாட்டார், அவர் வேறு வழக்குகளில் ஆஜராக இருப்பதால் இந்த வழக்கை பண்ண முடியாது. ஐயா அது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுயா, இதெல்லாம் டேட்டாவை நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேயா, இன்னும் முழுக்க முடியலையா, அதையும் தாண்டி பாருங்க ஐயா, 1400 பூத்தில் நாங்கள் நடத்தினோம், அதில் சூப்பராக 2 ஒர்க் அவுட் ஆச்சு. உடனே இங்கே எதிர்த்தரப்பில் என்ன கேட்பாங்க? ரைட்டுங்க 1400 கேட்பாங்க. இப்போ உச்சநீதிமன்றமே சொல்லட்டும், அதே ரேண்டமாக ஒரு குலுக்கல் முறை போட்டு ஒரு 15 தொகுதியில் என்ன சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னா என்ன பதில்? உச்சநீதிமன்றமே ரேண்டமாக என்ன சொன்னால் என்ன பதில்? இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எல்லா விஷயத்தையும் தலையிட்டுருக்காங்க. ஒன்று வேணாம், இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நேற்று ஒரு மசூதி யூபியில் இருக்குது, அந்த மசூதியுடைய வழக்கு நாளைக்கு மறுநாள் அலகாபாத் நீதிமன்றத்தில் வருது. நேற்று நைட்டு போய் அந்த சுற்றுச்சுவரை இடிச்சிட்டாங்க. இதில் கவர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்கன்ட்டு புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் யோகி அரசு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மசூதி அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாம்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலகாபாத் அந்த நீதியில் இருக்கக்கூடியவர் வெளிப்படையாகவே
இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாட்டில் அது அவங்கள அனுசரித்து தான் இவங்க போகணும். இஸ்லாமியர்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வன்முறையை கற்றுத்தராங்க, அதனால தான் வன்முறையாளர்களாக மாறினாங்கன்னு சொன்னது யார் சொன்னது? அலகாபாத்துடைய நீதிபதி. அதை கண்டித்தது யார்? உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்போ நீதித்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குது? பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மெஜாரிட்டியாக இருக்கும்போது, எந்த கட்சி மெஜாரிட்டியாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நீதித்துறை எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே கண்டிக்கிற அளவுக்கு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதே அலகாபாத் நீதிமன்றம் தான் ராகுலுக்கு வந்து பதவி பறித்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒன்று தெரியும், பல அமைப்புகள், தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் பல அமைப்புகள் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு அரணாக இருக்கிறது. நல்லாவே தெரியுது. அதானி பிரச்சனை ஊர் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சேகர்குமார், அவர் ஒரு சர்ச்சை பேச்சு, அவர் தானே பேசினது இந்த அலகாபாத் சேகர்குமார் பேர். இன்னும் குறிப்பாக இந்தியா முழுக்க புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி பிஜேபி காலடியில் இருக்குது. நீதித்துறை நல்ல வாய்ப்பு தருவோன்னு தொடர்ந்து நீதிமன்ற கதையை தட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்த பிறகு கொஞ்சம் முடிவு மாறுக்குது. ஆனால் ஒரு விஷயம் தான் அதில் பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் தாண்டி அதானி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் உச்சநீதிமன்றம் தானாக வந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறத வெகுஜன மக்களின் எண்ணம். அதை மறைப்பதற்காக பழைய மடமாற்று வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கபில் சிபல் அவர்கள் சஞ்சீவ் கண்ணாவை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. அவர் போய் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து உச்சநீதிமன்றம் இதை வழக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய இடி. அது இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் 40 எப்படி 75 ஆச்சுங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? இப்போ இந்த 1400 யாரை வச்சு என்னங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? இப்போ என்னென்னா, இந்த தேர்தல் ஆணையர்கள் மத்தியில் 3 பேர்லேயே இப்போ ஜகா வாங்குறாரு. ராஜீவ்குமார் தான் சீனில் இருக்கார், மற்ற 2 பேர் வரவே இல்லை. 2-3 நாள் லீவில் இருக்காங்க. இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஏன் லீவில் இருக்காங்க நமக்கு புரியல. அப்போ ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது, இல்லைங்க தேர்தல் ஆணையர் 2 பேர் லீவில் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் கூடி தான் முடிவு எடுக்கணும், 2 பேர் எடுக்கனால எங்களால் முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லிடுவாங்களா? எதையும் சொல்லுவாங்க பிஜேபி. மெடிக்கல் லீவ் போட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? 2 தேர்தல் ஆணையர், அதாவது 6 மணிக்கு மேலே தான் தேர்தல் ஆணையம் செயல்படுது. இவ்வளோ வேகமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் தான். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதனால் 6 மணிக்கு மேலே வேலை பார்க்குறாங்கப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர், அப்படி நம்ம பெருமை கொள்ள வேண்டியதான். மற்றபடி தப்பை மூடி மறைப்பதற்கு எல்லா படமான வேலைகளும் நடக்கிறது. சாதாரண மக்கள், நீங்கள் என்ன விசாரணை வேணால் சாதாரண மக்களுக்கு தெரியுங்க இன்றைக்கி வந்து என்ன நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு. தேர்தல் வந்தால் அது இருந்தால் பிஜேபி ஜெயிச்சிடும் வெளியில் மக்கள் சாதாரணமாக பேசுகிறாங்களா இல்லையா? இந்த சந்தேகம் எப்படி வந்தது? மன்மோகன் சிங் இருக்கும்போது வந்ததா? இது எப்படி வந்தது? இதற்கு யார் காரணம்? அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய இடி இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து இடிச்சுக்கிட்டே இருக்கோம். நல்லது நடக்கும், நடப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.